ஹாய் கைஸ். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஓகேங்களா? ஒரு இன்ஸ்டிடியூட் உடைய ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் தான் இது. ஸோ இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சுட்டுருப்பீங்க. பிளஸ் எனக்குமே இது என் ஃப்ரெண்ட் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நோட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் நோட்ஸா இருக்கும். இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருமான்னு கேட்டா கண்டிப்பா புரியாது. அப்ப நல்லா டெப்த்தா படிச்சிருக்கணும். இல்ல ஒருத்தர் கிளாஸா நமக்கு எடுத்துக் குடுத்துருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு புரியிற மாரி இருக்கும். அதனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த 5 பிடிஎஃப்மே நான் கிளாஸா எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அந்த 5 பிடிஎஃப் பிளஸ் கிளாஸுக்கான ஃபீஸ் நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹149 தான். ஓகேங்களா? அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற இந்த நோட்ஸ் உடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 6த்ல இருந்து 12த் வரைக்கும் குடுத்திருப்பாங்க ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸா. ஸோ இது ஒரு 5 பிடிஎஃப்பா இருக்கும். இந்த 5 பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8ல இருந்து 10 கிளாஸா நான் கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவேன். இதனுடைய ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹150 ஓகேங்களா? அதாவது மேக்ஸிமம் நான் கிளாஸுக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நான் இது பே பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த கிளாஸ் புடிச்சிருந்ததுன்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர், இல்ல டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி, இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு எப்படி படிக்கணும், பிளஸ் எந்த எது ஸ்கூல் புக் டேட்டா, எது எது அவுட் ஆஃப் புக் டேட்டா, அவுட் ஆஃப் சோர்சஸ் டேட்டாஸ், அது இல்லாம ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற ஓவரால் டீட்டெயிலுமே இந்த கிளாஸ்ல மட்டும் இல்லாம அடுத்தடுத்த கிளாஸஸ்லயுமே நான் சொல்லிடுவேன். சரிங்களா? நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன பொறுத்தவரைக்கும் அமெண்ட்மென்ட்ஸ், ஆர்டிக்கல் நம்பர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாரி இயர்ஸுமே ரொம்ப முக்கியம். அப்ப அத எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு சில ட்ரிக்ஸுமே நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? சரி ஓகே. இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்த பத்தி குடுத்திருப்பாங்க. அதுவும் 10த் புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடியது. அப்ப 10த் புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல நமக்கு ஒழுங்குமுறை சட்டம்லாம் இருக்குமா சார்ன்னு கேட்டீங்கன்னா, இது ஓல்டு புக்ல குடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஓல்டு ஆ 12த் புக்ல குடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதமான காலகட்டங்கள் இருக்கும். நம்மளுடைய வரலாற்று பின்னணியில 2 விதமான காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, இன்னொன்னு பிரிட்டிஷ் இந்தியா. ஓகேங்களா? ஒண்ணு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கீழ தான் ஒழுங்குமுறை சட்டம் 1873, பிட் இந்திய சட்டம் 1884, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப பட்டய சட்டம், அதான் சாசன சட்டம்னு சொல்லுவாங்க. 1793 வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது. 2ண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டய சட்டத்துல இது வரும். ஓகேங்களா? அது 2த்துக்கும் முன்னாடி தான் பிட் இந்திய சட்டம்னு ஒண்ணு வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சேம் பட்டய சட்டம் 1813 வரும். இதுக்கப்புறமா தான் சாசன சட்டம். அதே சேம் சாசன சட்டம்னாலும் பட்டய சட்டம்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? 833 பிளஸ் 853 இது எல்லாமே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி காலகட்டத்தில வரக்கூடியது. 1773ல இருந்து 1853ன்றத விட 58ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. இது எல்லாமே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி காலகட்டத்தில வரக்கூடியது. இதனால என்னென்ன சார் மாற்றங்கள்னா, இந்த ஒழுங்குமுறை சட்டம் இருக்கு பார்த்தீங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இந்தியால வங்காளத்தின் ஆளுநர் அப்படின்ற போஸ்டிங்க வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அப்படின்னு மாத்திருப்பாங்க. அப்ப வங்காளத்தின் ஆளுநரா இருந்து இந்தியாவின் முதல் வங்காளத்தின் தலைமை ஆளுநரா மாறுனவர் யாருன்னு கேட்பாங்க. வாரன் ஏஸ்டிங்ஸ் பிரபு. ஓகேங்களா? ஷார்ட்டா எழுதுறேன். உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? வாரன் ஏஸ்டிங்ஸ் பிரபு தான். இப்ப இந்தியால ஒழுங்குமுறை சட்டத்த எடுத்துட்டு வந்த இங்கிலாந்து பிரதமர் யாருன்னு கேட்பாங்க. அவரு பேர் நார்த். ஓகேங்களா? இவர நார்த் பிரபுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் ஒழுங்குமுறை சட்டத்த எடுத்துட்டு வந்த இங்கிலாந்து பிரதமர். ஆனா இந்தியாவுல ஒழுங்குமுறை சட்டத்த நடைமுறைப்படுத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு தான். அப்ப இந்த ஒழுங்குமுறை சட்டம் இந்தியால அப்படி என்ன சார் பண்ணிட்டாங்கன்னா, இந்த சட்டம் வந்தது என்னமோ 1773. ஆனா இந்த சட்டம் 1774ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்ட ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் மிக, 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 மிக முக்கியம். இந்தியாவுல இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா, 1950 ஓகேவா? ஜனவரி 28 உருவாகியிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்தியால உச்சநீதிமன்றம் உருவானது தான் 1774 கல்கட்டா உச்சநீதிமன்றம். இது 1+3 மெத்தட்ல உருவாகியிருக்கும். ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எலிஜா இம்பே. சர் எலிஜா இம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் தெரிய வேண்டிய டீட்டெயிலும் இவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்த ஒரு சில குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்ட் ஆஃப் செட்டில்மென்ட் ஓகேங்களா? வங்காள நீதி பரிபாலனை சட்டம். வங்காள நீதி பரிபாலனை சட்டம். அது 1781ல வந்திருக்கும். இதுக்கு அப்புறமா தான் பிட் இந்திய சட்டம் 1784ல வரும். ஏன் சார் பிட் இந்திய சட்டம் இடையில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இங்கிலாந்துடைய பிரதமர் நார்த் பிரபு இருந்திருப்பார் பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு, இளைய பிட்டு
இளைய பிட்டுன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் வருவாரு. அதனால என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால இப்படி ஒரு குறுக்குல ஒரு சட்டத்த எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? இதுக்கு அப்புறமா தான் 1793ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டய சட்டம் வந்துரும். ஏன்னா 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரினியூ பண்ணணும்னு சொன்னோமா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1773ல வந்திருக்கும். அதுக்கப்புறமா 1793ல வந்திருக்கும். இதுக்கப்புறமா வரக்கூடிய பட்டய சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1813 ஓகேங்களா? 1813 உடைய பட்டய சட்டம் எதனால சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நோட் பண்ணிங்க. பட்டய சட்டம் 1813 3 விதமான கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. 1 கல்விக்காக ரூ. 1,00,000 நிதி குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 2வது வணிக முற்றுரிமை அப்படின்றத நீக்கியிருப்பாங்க. நீக்கியிருந்தா கூட சைனா கூட நாங்க தான் ட்ரேட் பண்ணுவோம். அ புகையிலை, தேயிலை அப்படின்றதெல்லாம் நாங்க தான் ட்ரேட் பண்ணுவோம்னு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் கையில வச்சுக்கிட்டு, மத்த எல்லா ப்ராடக்ட்டுமே ஓப்பன் ட்ரேட்ல விட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப வணிக முற்றுரிமைன்ற சட்டத்த அமல்படுத்தி, இவங்க தான் இத பண்ணணுன்ற மாரி இருந்திருக்காது. ஓகேங்களா? 3வது வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மத போதகர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிஷப்கள் இந்தியால வந்து மதத்த பரப்பியிருப்பாங்க. அதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. அப்ப கிறிஸ்துவிசம் பரப்புறது இந்த இயர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த 3 டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுலருந்து சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டய சட்டம் 1813 ரிலேட்டடா இருக்கக்கூடியது. ஓகேவா? 1833 பட்டய சட்டத்துல வந்து நமக்கு என்ன சார் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு முதல் சட்ட உறுப்பினர் டிபி மெக்காலே அப்படின்ற ஒரு பெர்சன் வந்திருப்பாங்க. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அதாவது என்னன்னு பார்த்திருப்போம். வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அப்படின்ற போஸ்டிங்க இந்தியாவின் தலைமை ஆளுநரா மாத்துறது இந்த 833வது பட்டய சட்டத்துல. அப்படி யார் சார் வருவாருன்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு. இவர் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. ஓகேங்களா? அடுத்து 1853ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள சட்டமன்றத்துல அலோவ் பண்ணியிருப்பாங்க. 6 உறுப்பினர்களா. ஓகேங்களா? 6 உறுப்பினர்கள கொண்டதுனால இது குட்டி பாராளுமன்றம். குட்டி பாராளுமன்றம்னு சொல்லுவாங்க இந்த சட்டத்த. ஓகேவா? இதெல்லாம் பேசிக் குரூப் 1 லெவல்ல இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்ப 1857 வந்து பார்த்தீங்கன்னா, பெரும் புரட்சி நடக்கிறதுனால, இந்தியர்களும் அதிக பேர் இறந்திருப்பாங்க. பிரிட்டிஷ்காரங்களும் அதிக பேர் இறந்திருப்பாங்க. இதனால டென்ஷன் ஆன விக்டோரியா மகாராணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு ஒண்ணு இருக்காது. டைரக்ட்டா பிரிட்டிஷ் இந்தியா தான் இருக்கும் அப்படின்றதுக்காக, பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஆட்சி காலம் 1858ல இருந்து 1947 வரைக்கும் இருக்கும். இந்த அம்மாவுடைய பேரறிக்கை எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, அலகாபாத் தர்பார்ல நவம்பர் மாசம் 1ஆம் தேதி. ஓகேங்களா? அப்ப இந்த நவம்பர் மாசம் 1ஆம் தேதி அலகாபாத் தர்பார அனௌன்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கானிங் பிரபு. சரிங்களா? கானிங் பிரபு தான் இத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இப்ப நம்ம இங்க பார்த்தோம் பார்த்தீங்களா? வங்காளத்தின் தலைமை ஆளுநர்ன்றத இந்தியாவின் தலைமை ஆளுநரா மாத்துனது 1833வது பட்டய சட்டம். இப்ப இந்தியாவின் தலைமை ஆளுநர்ன்றத வைசிராயா மாத்திருப்பாங்க. இந்தியாவின் தலைமை ஆளுநர்ன்றத வைசிராயா மாத்துனது எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1858ல வந்திருக்கக்கூடிய இந்திய அரசு சட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இந்தியாவுக்கு முதல்ல வந்தவர் தான் இந்த கானிங் பிரபு வைசிராயா. இவருக்கு உதவுறதுக்காக 2 செக்ரட்டரியேட் அரசு செயலாளர குடுத்திருப்பாங்க. 1 ஸ்டான்லி பிரபு. இன்னொன்னு சார்லஸ் வுட் பிரபு. இவங்க 2 பேருமே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமா இந்த இடத்துல இன்னொரு இந்திய கவுன்சில் சட்டம் வரும். 58க்கு அப்புறமா ஆட்சிக்குழு சட்டம்னா இந்திய கவுன்சில் சட்டம்னு சொல்லுவாங்க. 1861. இந்த சட்டம் என்ன பண்ணும்னா, 1862ல கல்கட்டா, பம்பாய், மெட்ராஸ்ல ஹை கோர்ட்ட உருவாக்கியிருக்கும். ஓகேங்களா? இந்த 3 சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, உயர் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து 1892ன்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில் ஆக்ட் வந்திருக்கும். 1909 கவுன்சில் ஆக்ட் தான் இருக்கறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இத மிண்டோ மார்லி சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆ முஸ்லிம்களுக்கு வந்து தனி தொகுதி அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? மிண்டோ மார்லி சீர்திருத்தம். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிண்டோ பிரபுவ சொல்லுவாங்க. இல்ல இந்த காலகட்டத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிண்டோ பிரபுவ வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு சட்டம் 1919 வந்திருக்கும். இது என்ன சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அப்படி என்ன சார் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு? அதையும் கொஞ்சம் சொல்லுங்களான்னு கேட்டீங்கன்னா, அந்த 1919 இந்திய அரசு சட்டத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே நம்ம மிண்டோ மார்லி சீர்திருத்தம் பார்த்தீங்களா? அதே மாரி மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க.
இப்ப இந்த மிண்டோ மார்லின்னு கொடுத்தோம் பாருங்க. இதுல மிண்டோ வைசிராயி, மார்லி அரசு செயலாளர். இங்க நம்ம பார்த்தா 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாண்டேகு வந்து பாத்தீங்கன்னா அரசு செயலாளர். இந்த செம்ஸ்போர்டு தான் என்னவா இருப்பாரு? நமக்கு வைசிராயா இருப்பார். நீங்களா இங்க 219 வரதுனால ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் எந்த சட்டம்னு கேட்டாங்கன்னா, மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி முறை அறிமுகம்னா 1919 சட்டம். ஓகேங்களா? ஸோ மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி முறைய அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதாவது ஆ நம்ம அமைச்சரவையில இருக்கவங்களுக்கு மாற்றப்பட்ட துறையும், கவர்னர் கிட்ட ஒதுக்கப்பட்ட துறையினும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறமா வரக்கூடிய ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1935 இந்திய அரசு சட்டம். இது மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி முறைய அறிமுகம் படுத்துச்சு பார்த்தீங்களா? அத 1935 ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒழிச்சிட்டு இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாம ஆர்பிஐ ஆக்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்தது 1935. இந்தியாவிலிருந்து பர்மா பிரிக்கப்பட்டது இந்திய அரசு திட்டம் 1935 அடிப்படையில 1937ல பிரிச்சிருப்பாங்க. இந்தியாவுல கூட்டாட்சி நீதிமன்றம் பெடரல் கோர்ட் வந்தது 1937. எந்த சட்டத்தின் அடிப்படைன்னா 1935 இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1+6 மெத்தட்ல ஜஸ்டிஸ் இருந்திருப்பாங்க. அந்த ஒருத்தர் இந்தியாவுடைய முதல் கூட்டாட்சி நீதிமன்றத்துடைய தலைவர் யாருன்னு கேட்பாங்க. மௌரீஸ் கியர். ஓகேவா? இந்த நேம்லாம் நெறைய பேருக்கு தெரியாது. தயவு செஞ்சு நோட் பண்ணீங்க. இந்த இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் கல்கட்டால இருந்திருக்கும். கல்கட்டால இருந்து டெல்லிக்கு மாத்திருப்பாங்க. அப்ப கல்கட்டால இருந்து டெல்லிக்கு மாத்துனதும் 1937 தான். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்லாம் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பார்த்து வச்சுங்க. ஸோ இது 1935 ஆக்ட். இங்க தான் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு சிஸ்டமே உருவாகுது. ஓகேங்களா? இப்ப 35 சட்டத்துக்கு அப்புறம் இந்திய சுதந்திர சட்டம். ஓகேங்களா? இந்த தேதிகள் என்ன சார்? இந்த தேதிகள் இம்பார்ட்டன்ட்டான்னு கேட்டா, ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்கிறீங்கன்னா, இந்திய அரசு சட்டம். ஓகேங்களா? நம்மகிட்ட இந்த காலகட்டத்தில பார்லிமென்ட் இருந்திருக்காது. ஒரு சட்டத்த நம்ம ஏற்றிருக்க மாட்டோம். அப்ப இந்தியாவுடைய சுதந்திர சட்டத்த இங்கிலாந்து பாராளுமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட நாள் தான் ஜூலை 4. ஓகேங்களா? அதாவது இந்தியாவுடைய சுதந்திர சட்டத்தை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நாள் ஜூலை 4. அதே தாக்கல் செய்யப்பட்ட மசோதா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அக்செப்ட் பண்ணது எப்பன்னு கேட்டா ஜூலை 14. ஓகேங்களா? சேம் இந்த ஜூலை 18 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாடு தினம்னு சொல்லுவோம். எதனால சார்னா, மெட்ராஸ்ன்ற ஒரு மாகாணத்துடைய பெயர தமிழ்நாடுன்னு ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்திருப்போம் பார்த்தீங்களா? அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 18 தான். ஆனா வருஷங்கள் வேற வேற. தேதி ஒண்ணே ஒண்ணு தான். ஓகேங்களா? இப்ப இந்திய சுதந்திர சட்டம் இந்தியால நடைமுறைக்கு வந்தது தான் ஆகஸ்ட் 15. இதுதான் சுதந்திரம் தினம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்து முதலில் இந்தியாவுக்கென அரசியலமைப்பு சட்டம் தேவை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்.என். ராய். 1934ல சொல்லியிருப்பாரு. இவருடைய ஃபேமஸான புத்தகம் பேட்ரியாட். இந்த புத்தகத்துல தான் அந்த கருத்தையுமே சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து பாத்துங்க. ஆ முதலில் அரசியலமைப்பு குறித்த எண்ணம் எங்கன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுஎஸ்ஏ அமெரிக்கால தான் தோன்றியிருக்கும். ஓகேங்களா? நமக்கு ஸ்டார்ட்டிங்ல ஒரு டேட்டா சொல்லிடுறேன் பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷன் என்பது லத்தீன் மொழி சொல். ஓகேவா? அரசியலமைப்பு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பார்த்தீங்களா? கான்ஸ்டிடியூஷன். இது ஒரு லத்தீன் மொழி சொல்லு. இதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, நிறுவுதல் அல்லது கட்டமைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறுவுதல் அல்லது கட்டமைத்தல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல குடுத்திருப்பாங்க. நமக்கு அரசியலமைப்பு அப்படின்ற தேவை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அதனுடைய அமைப்பா இருக்கிறதுக்கும், அத செயல்படுத்துறதுக்கும், அத நிர்வகிக்கிறதுக்கும் கண்டிப்பா அரசியலமைப்பு புத்தகம் தேவை. ஓகேங்களா? அதுக்காக தான் அரசியலமைப்பு புத்தகத்த உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? மவுண்ட் பேட்டன் திட்டம். அதாவது ஜூன் 3 திட்டம்னு சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில தான் நமக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்து மவுண்ட் பேட்டன் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். இதெல்லாம் பழைய ஓல்டு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா மவுண்ட் பேட்டன். இந்தியாவின் கடைசி வைசிராய் யாருன்னு கேட்டா மவுண்ட் பேட்டன். அதே மாதிரி சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் யாருன்னா ராஜாஜின்னு சொல்லுவாங்க. சுதந்திர இந்தியாவின் கடைசி கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கடைசி கவர்னர் ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. நல்லா பாருங்க. இந்தியாவின் கடைசி வைசிராய் மவுண்ட் பேட்டன். சுதந்திர இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யாருன்னா நமக்கு இந்த ராஜகோபாலாச்சாரி. இந்த ராஜகோபாலாச்சாரி ராஜாஜியை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சாணக்கியர் அல்லது அரசியல் நரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதையுமே தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? ஓகே. இப்ப வாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபை. ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங்ல எம்.என். ராய் தான் சொல்லியிருப்பாரு 1934ல. 1935ல இந்திய தேசிய காங்கிரஸ் கோரிக்கை வச்சிருப்பாங்க. இது ஒரு அபிஷியல்
அபிஷியலா கோரிக்கை வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அலுவல் பூர்வமாக. அடுத்து 1938ல ஜவஹர்லால் நேரு ஒரு அறிவிப்பு விடுவாரு. என்னன்னா, அரசியல் அமைப்ப வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது மற்றவர்களுடைய யாருடைய குறுக்கீடும் இல்ல அப்படின்றது தான் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இது எங்க சார் சொல்லியிருப்பாருன்னா, 1937, 38 காலகட்டத்தில நடந்திருக்கக்கூடிய பைசாப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில தான் இத அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஆகஸ்ட் அறிவிப்பு அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மார்ச் மாசம் 22ஆம் தேதி அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு சார் அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலக போர் போயிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? 2ஆம் உலகப் போர். என்ன காலகட்டம்? 1939 டூ 45. இதுல இந்தியர்கள இங்கிலாந்து சார்பாக பங்கு பெறுவதற்காக அ ஆறுதல பெறணுன்றதுக்காக தான் இந்த ஆகஸ்ட் அறிவிக்க குடுத்திருப்பாங்க. இந்த ஆகஸ்ட் அறிவிக்கையில 2வது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க இப்படி பங்கு பெறுங்க. நான் உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து குடுத்துர்றேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல குடுத்திருக்க மாட்டாங்க. அடுத்து வரக்கூடிய கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து பாத்தீங்கன்னா, ஆ சேம் அதே தான். நான் உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்த குடுக்குறோம். நீங்க உலகப் போர்ல மட்டும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு இருப்பாரு. இதுக்கு காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு. யார் சொல்லியிருப்பா? காந்தியடிகள். காந்தியடிகள் தான் மூழ்கிக் கொண்டிருக்கும் வங்கியில் ஓகேங்களா, திவால் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ல பின் தேதியிட்ட காசோலை அப்படின்றத ஒரு கருத்த வச்சிருப்பாரு. இந்த கிரிப்ஸ் கமிஷனுக்காக. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, வேவல் திட்டம் ஜூன் மாசம் 14ஆம் தேதி குடுத்திருப்பாங்க. சிம்லா மாநாடு 1945 ஜூன் மாசமே தான் 25ஆம் தேதி. இது நமக்கு ஐஎன்எம்ல மேட்சஸ்ல நெறைய வாட்டி கேட்டிருக்காங்க. வேவலும் 1945 தான். ஜூன் மாசம் தான். ஆனா 14ஆம் தேதி. சிம்லா மாநாடும் 1945 தான். ஜூன் மாசம் தான். ஆனா 25ஆம் தேதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து கேபினெட் மிஷன் அமைச்சரவை தூதுக்குழு 1946 மார்ச் மாசம் 24ஆம் தேதி அமைக்கிறாங்க. இவங்களுடைய ரிப்போர்ட் குடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா, ஆ மே மாசம் 16ஆம் தேதி. ஓகேங்களா? மே மாசம் 16ஆம் தேதி தான் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்துடைய ரிப்போர்ட்ட சப்மிட் பண்றாங்க. இந்த இந்த ரிப்போர்ட்ன்றது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அதையுமே தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? சரி ஓகே. அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம். யாரால உருவாக்குறாங்க? கேபினெட் மிஷனால தான் உருவாக்குனாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. இது எப்ப சார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாசம் குடுத்திருப்பாங்க. இது தப்பு. டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி. சரிங்களா? அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம் எப்பன்னு கேட்டா, 1946 டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி உருவாக்கியிருக்காங்க. அதுல மொத்த உறுப்பினர்கள் 389 பேர். ஐஎன்சி உறுப்பினர்களும் இருப்பாங்க. முஸ்லீம் லீக் உறுப்பினர்களும் இருப்பாங்க. அதுல 15 பேர் பெண் உறுப்பினர்களும் இருப்பாங்க. 3 பேரும் சேர்ந்தா 389 பேர். இத 2ஆ பிரிப்பாங்க. 296 மாகாண உறுப்பினர்களும், 93 சுதேச அரசு உறுப்பினர்களும். இந்த 296 292 பிளஸ் ஒரு 4ன்றத நம்ம 3 பிளஸ் 1 பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 292 பேர் மாகாண உறுப்பினர்கள். இந்த 3 பேரு தலைமை ஆளுநர்கள். அதாவது முதன்மை ஆளுநர்கள்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒருத்தர் யாருன்னா, பலூகிஸ்தான் சார்பில் பலூகிஸ்தான். இதுதான் நமக்கு 10த் புக்ல குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. இது 389 பேர். இதுல இருக்காங்க பார்த்தீங்களா, 296 பேர். இவங்களுக்கு தான் நமக்கு 1946 ஜூலைல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எலக்ஷன் நடந்திருக்கும். ஓகேங்களா? இந்த 296 பேருக்கு தான் எலக்ஷன் நடந்திருக்கும். அந்த எலக்ஷன் பாருங்க, 208 பேரு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. ஓகேவா? முஸ்லீம் லீக்ல 71 பேரு. மற்றவைல 15. இப்ப இத நம்ம ஆட் பண்ணா இங்க ஒரு 6 இதுல ஒரு மேல 1. 1, 8, 9 பிளஸ் இது. கரெக்ட்டா வருதா? 296 அதுதான் இது. நெறைய பேர் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த தேர்தல்ல இருக்கக்கூடிய மக்கள் போட்டி போட்டவங்க பார்த்தீங்கன்னா, 10,00,000க்கு ஒரு உறுப்பினர்ன்ற மாரி மறைமுக தேர்தல்ல தான் நமக்கு வந்து நடத்தியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்ப இதுல அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது என்னமோ 1946 டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி. ஓகேங்களா? ஆனா இதனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்பன்னா, டிசம்பர் 9, 1946. இல்ல இதனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்னைக்கு நடக்குது? டிசம்பர் 9, 1946. இதனுடைய தற்காலிக தலைவரா சச்சிதானந்த சின்ஹாவ சூஸ் பண்ணாங்க. பரிந்துரைத்தது யாருன்னு கேட்டா, ஜே.பி. கிருபாலனி. இப்ப இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உருவாக்கப்பட சொல்ல 389 பேர். ஆனா முதல் கூட்டம்னு வர சொல்ல 211 பேர் தான் இருப்பாங்க. முதல் கூட்டத்துல 217 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. இந்த 211 பேர்ல மூத்த உறுப்பினர் தான் யாருன்னா, சச்சிதானந்த சின்ஹா. அதுதான் ஜே.பி. கிருபாலனி. நம்ம சச்சிதானந்த சின்ஹாவுக்கு குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஜே.பி. கிருபாலனி ஒரு மேல். ஓகேவா? அவங்களுடைய நேம் ஆனா ஃபீமேல் மாரி இருக்கலாம். ஆனா அவங்க ஒரு மேல். ஓகேவா? அடுத்து 2ஆம் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 11, 1946. நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத். அப்ப இங்க தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹாவ சூஸ் பண்ட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு சார் நிரந்தர தலைவர்னா, இவரு இயற்கையாவே காலமாயிட்டு இருப்பாரு. டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி. அதனால நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத்த சூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா?
அதுக்கப்புறம் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தா அப்பப்ப மீட்டிங் வச்சு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால டெப்யூட்டி சேர்பர்சன்ஸ் துணைத் தலைவர்கள் 2 பேர் இருக்கலாம். சி முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இவருடைய இனிஷியல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இப்ப 3வது மீட்டிங் நடக்குது. ஓகேங்களா? 3வது மீட்டிங்கு டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி 1946. குறிக்கோள் தீர்மானம். அதாவது முதல் அமர்வு. குறிக்கோள் தீர்மானத்துடைய முதல் அமர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானத்தினால் தான் இன்னைக்கு நம்மகிட்ட முகவுரை அப்படின்றத இருந்திருக்கும். இந்த குறிக்கோள் தீர்மானத்தை எடுத்துட்டு வந்தது தான் ஜவஹர்லால் நேரு. ஏன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது டிசம்பர் மாசம் 13, 1946. இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 22, 1947. ஓகேங்களா? இதுதான் 10th புக்ல குடுத்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டதெல்லாம் ஓகேப்பா. இப்ப 1940 ஜனவரி 22ல இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம என்ன ஆயிருப்போம்னா, சுதந்திரம் அடைஞ்சிருப்போம். 1947 ஆகஸ்ட் 5. 1947 ஆகஸ்ட் 15க்கு அப்புறமா நமக்கு 1947 நவம்பர் மாசம் கிட்ட ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல எத்தன உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த இடத்துல பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அப்ப பாகிஸ்தானுடைய உறுப்பினர்கள்லாம் சேர்த்து தான் 389. அப்ப இன்னைக்கு நம்மகிட்ட எத்தன உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா, 229 உறுப்பினர்கள். இவங்க மாகாண பிரதிநிதிகள். ஓகேங்களா? மாகாண பிரதிநிதிகள் 70 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சுதேச அரசுகள். ஓகேங்களா? இது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? இது ஓவராலா தான் 299 பேர். இதுல இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இந்த 229 பேர்ல 49 பேரு மெட்ராஸ் மாகாணத்தை சார்ந்தவர்கள். மெட்ராஸ் மாகாணம்னா என்ன சார்னா, ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. இந்த 5 பிளேஸும் சேர்ந்தது தான் மெட்ராஸ். இந்த மெட்ராஸ்ல இருந்து ஜாயின் பண்ணவங்க மொத்தம் 49 பேர். அதுல தமிழ் பீப்பிள்ஸ் தமிழ்நாட சேர்ந்தவங்க 22 பேர். இந்த அளவுக்கு கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. நோட் பண்ணீங்க. இது எல்லாமே இந்த 229க்குள்ள. ஓகேவா? ஓகே. இப்ப அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய தலைவர். அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். சேம் அதே பில்டிங் தான் சட்டம் இயற்றும் அமைப்பாகவும் செயல்படும், நாடாளுமன்றமாகவும் செயல்படும். அந்த பில்டிங்ல சட்டம் இயற்றும் அமைப்பாகவோ, இல்ல சட்ட அமைப்பு தலைவர், இல்ல நாடாளுமன்றமாகவோ செயல்பட சொல்ல அதனுடைய தலைவர் யாருன்னா ஜி.வி. மாவலங்கர். இவர லோக்சபாவுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்சபாவுடைய தந்தை யாருன்னா ஜி.வி. மாவலங்கர். அத சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? சரி, ஓகே. ஜி.வி. மாவலாங்கன்னா கணேஷ் வாசுதேவ் மாவ்லாங்கர். ஓகேவா? அடுத்து இந்திய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இந்திய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜூலை 22, 1947. தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. வாய்மொழியில் பாடக்கூடிய தேசிய கீதமும் பாடலும் 2மே ஒரே தேதி தான். ஓகேங்களா? இத ஃபர்ஸ்ட் எப்ப பாடியிருப்பாங்கன்னா, 1911ல கல்கத்தா ஐஎன்சி மாநாட்டுல 5ஆம் ஜார்ஜ் வருகையின் போது டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி பாடியிருப்பாங்க. ஓகேவா? அதுவே தேசிய பாடல் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு 1896ல அதுவும் கல்கத்தா மாநாட்டுல தான் பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய ஒரு சுருக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா இது ஒரு 11 அமர்வுகளா நடந்திருக்கும். 166 நாட்கள் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? மொத்தமா ஒரு 11 அமர்வுகள் 166 நாட்கள் நமக்கு நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? அதாவது 1946 டிசம்பர் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து 1949 நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? நவம்பர் 26 நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் இருக்கு பார்த்தீங்களா? அது வரைக்கும் அப்ராக்ஸிமேட்டா என்னன்னா 2 வருஷம், 11 மாசம், 18 நாட்கள் இது. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 18 ஆப்ஷன் இல்லன்னா நம்ம 17 போட்டுக்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து இது மொத்தம் ஒரு 12 தொகுதியா? இந்த 12 தொகுதினா நவம்பர் 26ல முடிச்சோமா? இங்க ஜனவரி 24 ஆட் பண்ணிக்கணும். அதுதான் 12வது தொகுதியா வந்து நிக்கும். ஓகேவா? அடுத்து இந்த 114 நாட்கள் வரைவு தயாரிப்பு அப்படின்னா என்ன சார்னா, இங்க ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. இது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இப்ப ஆ வரைவு குழு அரசியலமைப்ப உருவாக்கி குடுப்பாங்க. அந்த வரைவு குழு ஃபர்ஸ்ட் அரசியலமைப்ப உருவாக்கத்துக்கு 141 நாட்கள் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 141 நாட்கள் எடுத்திருக்காங்க. 141 நாட்கள் எடுத்து தயாரிச்ச அந்த புத்தகத்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு அனுப்புறாங்க. அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு 7653 கரெக்ஷன சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஒரு ஃபேன்சி நம்பர் தான். 7, 6, 5 கடைசில மட்டும் 3 வந்துரும். ஓகேங்களா? இந்த கரெக்ஷன சொல்றாங்க. ஆனா இந்த எல்லா கரெக்ஷனையும் நமக்கு வரைவுக்குழு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. இப்ப இவங்க எவ்வளவு தான் சார் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இதுவும் ஃபேன்சி நம்பர் தான். 24/7
மெடிக்கல் நம்பர் இருக்கு பாத்தீங்களா? அத போட்டுங்க. கீழ அதே 3 ஓகேவா? இந்த 2473 திருத்தங்கள மட்டும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த 2473 திருத்தங்கள மட்டும் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அரசியலமைப்ப ஃபைனலா உருவாக்கியிருப்பாங்க பாத்தியா? அதுதான் 114 ஓகேவா? இதுக்கான மொத்த செலவு ரூ. 64,00,000. மொத்தம் எத்தன நாடுகளுக்கு போயிருப்பாங்கன்னு 60க்கும் மேற்பட்ட நாடுகள். ஓகேவா? கடைசியா அமர்வு எப்பன்னா, ஜனவரி 24, 1950. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. இதுதான் அரசியலமைப்பு தினம். ஓகேங்களா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் அரசியலமைப்பு தினமா சொல்லுவாங்க. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. இத குடியரசு நாளா சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல இருந்து 3வது நாள் பாசறைக்கு செல்லுதல். ஓகேங்களா? அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து, இப்ப நம்ம வரைவுக்குழுன்னு பார்த்துட்டு இருந்தோமா? அந்த வரைவுக்குழுவுடைய அப்டேட் குடுக்குறேன். இங்க ஒரு ஷார்ட்கட்டுமே நான் சொல்றேன். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே. 7 உறுப்பினர்கள். ஓகேவா? யார் யாரு? பி.ஆர். அம்பேத்கரு. இவர் தான் தலைவர். ஓகேவா? மொத்தமா 7 உறுப்பினர்கள். தலைவர் உட்பட. தலைவர் இல்லாம கேட்டா 6 பேர். ஓகேவா? இத 1, 3, 2, 1 இதுதான் ஷார்ட்கட். என்ன சார்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வரைவுக்குழுன்னா நமக்கு அம்பேத்கர் வந்துருவாரா? இப்ப 3 சாமி பேர் வரும். ஓகேவா? இங்க 7ல ஸ்டார்ட் பண்ணதுனால, அடுத்த சாமி அல்லாடி கிருஷ்ணசாமி. 2வது கோபால்சாமி. 3வது கிருஷ்ணமாச்சாரி. ஃபர்ஸ்ட்டு அல்லாடி கிருஷ்ணசாமியா, 2வது கோபால்சாமியா, 3வது கிருஷ்ணமாச்சாரியா. இங்க என்ன சார் சாரின்னு வந்தது? சாமி வரலையானா? கிருஷ்ணர்ன்றது இந்து கடவுள் தான். அதனால தான் சாமின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1 பிளஸ் 3 4 பேர் சொல்லியாச்சு. 2 முஸ்லிம் நேம். கே.எம். முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா. ஓகேவா? கே.எம். முன்ஷியும், முகமது சாதுல்லாவும் வருவாங்க. கடைசியா ஒரு இந்து நேம் மாதவ ராவ். இதோ இருக்கு பாருங்க. ஓகேவா? இப்ப ஒரு குறிப்பிட்ட 2 பேர் வேற ஒரு 2 பேருக்காக ரீப்ளேஸ்மென்ட் ஆயிருப்பாங்க. பி.எல். மிட்டருக்கு பதிலா தான் மாதவராவ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, மாமா, மீமி, மூன்ற இந்த வரிசையில தான் வந்திருக்கும். மிட்டரு, இந்த இடத்துல மாதவராவ். ஓகேவா? சேம் கிருஷ்ணமாச்சாரி தான் டி.பி. கெய்தான் பதில் வந்திருப்பாரு. இதுவும் காக்கா கிக்கி வரிசை தான். ஓகேவா? இப்ப இந்த 7 உறுப்பினர்கள் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? அம்பேத்கர் தெரியும். அதுக்கப்புறம் 3 சாமி. அல்லாடி கிருஷ்ணசாமி, கோபால்சாமி, கிருஷ்ணமாச்சாரி. அடுத்து 2 முஸ்லிம் நேம். கே.எம். முன்ஷி, முகமது சையத் சையத் முகமது சாதுல்லா. கடைசியா மாதவராவ். ஓகேவா? ஓகே. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதல் வரைவு. ஓகேங்களா? ஃபைனல் டிராஃப்ட் குடுத்ததுக்கு அப்புறமா இத ஃபர்ஸ்ட் வரைஞ்சு எப்ப கையில குடுக்குறாங்கன்னா, பிப்ரவரி 1948. 2ஆம் கட்ட வரைவு அக்டோபர் மாசம் 1948. இறுதி கட்டம் கடைசி வரைவு நவம்பர் நாள் 1948. இந்த தேதிய கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா? இப்படி குடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்பு. இந்த செகண்ட் வாசிப்பு ஸ்டைல்ல இருந்து நமக்கு அந்த 2473 திட்டங்கள சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து தீர்மானம் ஏற்பு. இந்த தீர்மானம் வந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லாமே ஒரே நாள். அடுத்து கடைசியா கையொப்பமிட்டது 299 பேர்ல 284 பேர் தான் கையெழுப்பம் விட்டிருப்பாங்க. அப்படின்ற டேட்டாவையும் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா, ராஜேந்திர பிரசாத். இவர் ஜனவரி 24, 1950ல அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இப்ப நம்மளுடைய நடைமுறைக்கு வர சொல்ல இந்திய அரசியலமைப்பு 1950 ஜனவரி 26 அப்ப நடைமுறைக்கு வர சொல்ல 395 விதிகள், 8 அட்டவணைகள், 22 பகுதிகள் இருக்கும். ஆனா இன்னைக்கு 460க்கும் மேற்பட்டவை, 12 அட்டவணை, 25 பகுதிகள். ஓகேவா? இது காமனா எல்லாருக்குமே தெரியும். நோட் பண்ணீங்க இருந்தாலும். அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் தந்தை பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசு சட்டத்தின் முதன்மை வடிவமைப்பாளர் அல்லது சிற்பி பி.ஆர். அம்பேத்கர். ஏன் நமக்கு இந்த ஜனவரி 26ஆம் தேதிய குடியரசு தினமா அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான். டிசம்பர் 1929ல இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய மாநாடு லாகூர்ல நடக்குது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு மோதிலால் நேரு முழு சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு அறிக்கையை விட்டிருப்பார். ஓகேங்களா? முழு சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து விட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சாரி ஜவஹர்லால் நேரு தான். சோ முழு சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு அறிக்கை விட்டிருப்பாங்க. 1930 ஜனவரி 26ல வந்து பாத்தீங்கன்னா, பூரண சுயராஜ்யம், முழு சுயராஜ்யம் நாளாக அத அனுசரிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? இங்க சொன்னத இங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ராவி நதிக்கரை ஓரமா ஜனவரி மாசம் 26ஆம் தேதி கொடியே ஏத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதான் முழு சுதந்திர நாள். அதனால நம்ம ஜனவரி 26 குடியரசு தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய சின்னம் யானை. நிர்ணய சபையின் ஆலோசகர் அட்வைசர் பி.என். ராவு. நிர்ணய சபையின் தலைமைச் செயலாளர் ஹெட் செக்ரட்டரியேட் எச்.வி.ஆர். ஐயங்கார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கைப்பட எழுதியவர் யாருன்னா பிரேம் பஹாரி நரேன் ரைஜரா. இவர் இத்தாலி ஃபண்ட்ல இங்கிலீஷ்ல எழுதியிருப்பார். இவர் எழுதுனது இங்கிலீஷு. ஆனா ஹிந்தில எழுதினவர் யாருன்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. வசந்த் கிருஷ்ண வைத்தியா.
வசந்த், கிருஷ்ண, வைத்யா. வசந்த் கிருஷ்ண வைத்யா. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய நீட்டிப்பு 1951, 1952 வரைக்கும். இது என்ன சார்னா, இந்தியாவுடைய முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. 1951 அக்டோபர் மாசம் 25ஆம் தேதியிலிருந்து 1952 பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் பொதுத் தேர்தல் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்க்கான கிளாஸஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாரி தான் அடுத்த 4 பிடிஎஃப்க்கும் ஒரு 8 கிளாஸஸ் கிட்ட எடுத்துக் குடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிற மாரி இருந்தீங்கன்னா, நமக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ₹150 இதுல வித் நோட்ஸோட நம்ம குடுத்துருவோம். இந்த கிளாஸுக்கான நோட்ஸயுமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருப்பேன். இதையுமே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க் யூ.